தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜயை வெளுத்து வாங்கியிருக்காரு நடிகர் ரஞ்சித். அந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜய் சொடக்கு போட்டு மிஸ்டர் மோடிஜின்னு சொல்கிறாரு. 2014 ஏப்ரல் 16 கொடிஷியாவில் மோடி முன்னாடி பூனை மாதிரி பம்மிட்டு உட்காந்துருந்தீங்களே தம்பி, அன்னைக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்க? கச்சத்தீவை மீட்கவா? தலைவா படம் ஓடணும்னு வந்து பார்த்தீங்க, பழசெல்லாம் மறந்துட்டிங்களா அப்படின்னு பயங்கர கோபமாக பேசியிருக்காரு ரஞ்சித். அது மட்டும் இல்லாமல் விஜய் பேசுகிறத பார்த்து எனக்கு கோபமும் வெறியும் வருது, ஓங்கி ஒரு குத்தணும்னு தோணுது அப்படின்னு ரொம்பவே காட்டமாக பேசியிருக்காரு ரஞ்சித். இப்போ நீங்களே அந்த வீடியோவை பார்த்துட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கையை அப்படி சொடக்கு போட்டு, திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒத்த விரல் நீட்டார்ல. 2014 ஏப்ரல் 16 அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்தில் பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்முன்னு உட்கார்ந்துருந்தீங்க தம்பி. இப்ப கேட்கிறார் அவரு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசுன்னு கேட்கறியா தம்பி? அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச? கச்சத்தீவை மீக்கிறதுக்கு வந்து பாத்தியா? மீனவர் நலனுக்காக பாத்தியா? இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தியா? இல்ல கள்ளச்சாராயம் அதிகமாகி போயிடுச்சு தடுக்கிறதுக்காக பாத்தியா? எதுக்குடா வந்து பார்த்த? தலைவா உன் படம் ரிலீஸ் ஆகணும், தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் தம்பி, மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? மிஸ்டர் மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா, நான் ஒரு வாக்காளன், நான் ஒரு குடிமகன். எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான், என்னை அவர் தான் காப்பாத்துற. ஒரு நொடியும் நீ ஒடிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா, இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா, பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானையா? ஏண்டா அறிவில்ல அங்கிள்ங்கிற முதல்வர, அறிவில்ல மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற.